பிதாவே, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் கிருபையாக இந்த 12வது மாதத்தின் முதல் ஞாயிறு காலை ஆராதனைக்கு நீர் எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் மேக ஸ்தம்பமாக இருந்து எங்களை ஒவ்வொருவரும் அற்புதமாக வழிநடத்தும்படி நான் ஜெபிக்கிறோம். தேவரீர் சொல்லி முடியாத எல்லா ஈவுகளுக்காக, நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக இதுவரை நீ நடத்தி வந்த எல்லா விதமான பாதைகளை நினைத்து இந்த மாதத்தின் நாட்களில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நன்றி ஸ்தோத்திர பலியில் ஏறெடுக்க இப்படிப்பட்ட நாட்களை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஸ்தோத்திரம். ஆராதனையில் தேவன் மகிமைப்படுவீராக. துதி ஸ்தோத்திரத்தோடு உம்மை ஆராதிக்க எங்களை ஒருத்தருக்கும் விசேஷமான கிருபை தருவீராக. ஆவியோடும் கருத்தோடு ஜெபித்து ஜெப நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக என்னை ஜெபிக்கிறப்பா, ஸ்தோத்திரம். தூரத்திலும் சமீபத்திலிருந்து வர வேண்டிய முடிய பிள்ளைகள் யாவரையும் சரியான நேரத்தில் ஆராதனையை கொண்டு வந்து கர்த்தரை தொழுது கொள்ள பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்தமாக தேவன் பூர்ணப்படுத்த பரிசுத்த அலங்காரத்தோடுமை ஆராதிக்க ஒருத்தருக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடல் ஆராதனையை புறப்படும் முடிவு வார்த்தைகள் எங்களுக்கு அபிஷேகத்தை தாரும். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஞாயிறு பள்ளியினுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சிக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக, ஆசிரியர்களுக்காக, குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த தடையும் இராதபடிக்கு ஆண்டவரே, வானிலை எங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் பல காரியங்களில் கர்த்தர் மகிமைப்படும். இந்த நாளில் செய்யப்பட வேண்டிய எல்லா ஊழியங்களிலும் நீர் மகிமைப்படுவீராக, நீர் வெளிப்படுவீராக. தாழ்த்தி முடிய திருப்பாத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் உணவை வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆனந்தமாக நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாம் இயேசு நமக்கு அளித்த அளவில்லாத கிருபை பெரிதல்லவோ. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆத்துமமே என்னோடு உள்ளமே அற்புத தேவனைய ஸ்தோத்திரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையாயிருவன் கைவிடாமலே கண்மணி போ எம்மை காத்தாரே. கவலையும் போக்கி கண்ணி துடைத்தான் கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே அற்புத தேவனைய ஸ்தோத்திரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். படகில் படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா.
ஆத்துமமே என் முழு உள்ளமே அற்புத தேவனைய ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் வாசித்து தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. சிறுவருடைய இந்த ஊழியமானது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பின்னாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? சபை சரித்திரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எத்தனையோ பிரபலமான ஊழியர் எல்லாருமே அந்த விபிஎஸ்சில் படித்தவங்க, சண்டே ஸ்கூலில் படித்தவங்க, சபையில் அவங்க அங்கத்தினராக இருந்து வேத வசனங்களை கற்றுக்கொண்டு அதன் பிற்பாடு அவங்க பெரிய ஸ்தாபனங்களாகவும் பெரிய ஊழியர்களாகவும் மாறி இருக்கிறாங்க. அப்படி என்றால் நம்முடைய பிள்ளைகளும் வருங்காலங்களில் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஏற்றபடி அவருடைய வாழ்க்கை, அவருடைய குடும்பம், அவருடைய பின் காலங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு முன்பாக இருப்பதற்காக இப்படிப்பட்ட சிறுவர் ஊழியம் என்பதை 1997வது ஆண்டிலிருந்து தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர்கள் தங்களுடைய நேரங்களை பொறுப்பெடுக்காதபடி, சரீர பலவீனங்களை பொறுப்பெடுக்காதபடி, ஞாயிறு ஒரு நாள் தான் சிலருக்கு விடுமுறை இருக்கும், அதையும் பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணி செய்கிற பலரை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அது மட்டுமல்ல, ஞாயிறு பள்ளியில் கற்று அவங்க இப்பொழுது வெளியிடங்களிலும் வெளிநாடுகளிலும் பல தேசங்களிலும் இருக்கிற எல்லாருமே இந்த ஞாயிறு பள்ளியை குறித்து அறிந்திருக்கிறாங்க. அதனால் அவங்க பிரபலமாகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அப்படி என்றால் வேதம் சொல்கிறது, நம்ம ஞாயிறு பள்ளியுடைய தலையங்க வசனமே, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். முதிர் வயதில் விடாதிருப்பான் என்றால் நான் அடிக்கடி சொல்வது போல, உங்களுடைய முதிர் வயதிலும் உங்கள் பிள்ளைகள் உங்களை விட மாட்டாங்க. உங்களுக்கு ஒத்தாசையாக உதவியாக இருப்பாங்க. ஏனென்றால் அவர்கள் கற்றுக்கொண்ட வசனங்கள் அபிதமாக அவர்களுக்கு போதித்திருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பாங்க. அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டும் என்றால் ஞாயிறு பள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அல்லேலூயா. இந்த ஞாயிறு பள்ளியானது ஜனவரி மாதம் பொங்கலுக்கு பிறகு தொடங்கி நவம்பரில் எல்லாமே முடிவடைகிறது. அந்த நாட்களில் உங்களுக்காக பிரயாசப்பட்ட எத்தனையோ பேர், டீச்சர்ஸ் மட்டுமல்ல, எத்தனையோ வாலிப சகோதரர்கள் சமையல் காரியங்களில் மற்ற எல்லா காரியங்களும் ஒத்தாசையாக உதவியாக இருக்கிறாங்க. அப்படி என்றால் பிரியமானவர்களே, பெற்றோராகிய நீங்கள் சலிப்போடு சோர்ந்து போய் பிள்ளைகளை அனுப்பாமல் விடக்கூடாது. கண்டிப்பாக ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அவங்களுக்கு அனுப்புங்க. அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நாம் இங்கே வாசித்த இந்த வேத பகுதியானது இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவம். இன்னொரு இடத்துல நாம் பார்க்குறோம், இயேசு கூடியிருந்த போது பிள்ளைகள் எல்லாரும் அவரை நெருங்கி வந்து அவர் பக்கத்தில் வர விரும்பினாங்க. ஆனால் மற்றவங்களால் என்ன செய்தாங்க? தடை பண்ணாங்க. அப்போ இயேசு சொன்னார், பிள்ளைகளை என் அண்டில் வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டுடையது என்று சொன்னார். இங்கே நாம் பார்க்குறோம், சீசர்களுக்குள்ளேயே சில போராட்டம்.
யார் பெரியவன்? நீ பெரியவனா நான் பெரியவனா, நீயா நானாங்கிற மாதிரி தான் இன்றைக்கி பல இடங்களில் ஸ்தாபனங்களும் சரி, தேசத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, பிள்ளைகள் மத்தியிலும் சரி, வாலிபர் மத்தியிலும் சரி, வயோதிகர் மத்தியிலும் சரி இந்த ஒரு நிலைமை காணப்படுகிறது. என்னது? நீயா நானா, நான் பெரியவனா நீ பெரியவனா, யார் பெரியவன்? இந்த சீஷர்களுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, இப்படிப்பட்ட ஒரு கேள்வி உண்டானதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை பார்க்கிறோம். சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோகத்திலே எவன் பெரியவனாக இருப்பான் என்று கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் யார் பெரியவனாக படித்து அறிந்து கொள்ள வேண்டும் விரும்பினாங்க. ஆனால் இயேசு செய்த அந்த காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஒரு சிறு பிள்ளையை தமக்கு முன்பாக நிறுத்தி, இந்த பிள்ளையைப் போல எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். அப்படி என்றால் தாழ்மை எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மனத்தாழ்மையை நாம் என்ன செய்யணுமா? அணிந்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் கீழ்ப்படுதல், உங்கள் மனத்தாழ்மை மற்ற எல்லாருக்கும் தெரிந்திருக்கத்தக்க வகையிலே உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை காணப்பட வேண்டும். இந்த அனுபவம் எங்கே தொடங்குகிறது என்றால் சிறு பிள்ளையிலிருந்தே தொடங்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. ஞாயிறு பள்ளியிலே டிசிப்ளின், ஒழுங்கு, கிரமம் தொடங்கணும் சொல்கிறாங்க இல்லையா? 5 வளையாதது வளையுமா என்ன? ஆகவே அந்த சிறு பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய பிரகாரமாக நடத்துவதற்காக ஊழியர்கள், ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் எவ்வளோ பிரயாசப்படுறாங்களோ அதற்கு ஏற்றபடி பெற்றோர் அதற்கு இசைந்து ஒப்பு கொடுப்பில் என்றால் அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், சபைக்கும் சத்தியத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், எவன் பெரியவன் என்ற கேட்ட கேள்விக்கு இயேசு சொன்னார், இந்த சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிற எவனோ அவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, சிறு பிள்ளைகளை போல ஆகணும். அதாவது முந்தின காலங்களில் சிறு பிள்ளைகள் அவ்வளோ ஒரு பெரிய ஞானிகளாக இல்லை. ஆனால் இந்த நாட்களில் உள்ள பிள்ளைகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க. அதுவும் சிலர் சொல்கிறாங்க, 2000க்கு பிறந்து 2000 ஆண்டுக்கு பிற்பாடு பிறந்த பிள்ளைகளுடைய லைஃப் எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. என்னெல்லாம் மாதிரியாக சொல்கிறாங்க. கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு ஒன்றும் தெரியுறதே இல்லை. நாங்கள் ஏதோ டம்மி போல் இருக்கோம். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் பாருங்கள், சாதாரணமாக ஜான்பால் பிள்ளைகள் அந்த ஹாஸ்டலுக்கு போனாங்க. அந்த ஹாஸ்டலுக்கு போனோடனே அங்கே படிக்கிற இந்த இதெல்லாம் காட்டினாங்க. அவர் சொல்லியிருப்பார் போல, அம்மா வந்து என்னை நல்லா அடித்து இந்த ஹாஸ்டலுக்கு அனுப்பி படிக்க வச்சாங்க. அப்போ கிறிஸ்டின் இல்லை, சின்னவன் என்ன வந்து கேட்குறது தெரியுமா? அம்மாச்சி, எங்கள் அப்பா அவனை அடிச்சிங்க, பேடு, நான் உன்னை அடிப்பேன், ஹாஸ்டலில் கொண்டு போட்டிருக்கேங்க, பேடுங்கிறான். இப்போ இந்த பிள்ளைகளுடைய மனதை பாருங்கள் எப்படி இருக்குது. சின்ன பிள்ளை தான், ஆனால் அவங்களுடைய எப்படி மனசு கேட்குறான், அப்படி விசாரிக்கிறான் வந்து, அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. இந்த நாட்களுள்ள பிள்ளைகள் வேறு, முன்னாட்கள் அப்படி இல்லை. 5 வளையாது 50. அப்போ சின்ன பிள்ளைங்கள ரொம்ப ஞானிகளாக ரொம்ப விபரமாக இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க ஒரு ஃபோன் விளையாடிட்டு இருக்காங்க, நம்ம இப்படி டச் பண்ண போதும் நம்ம கையை தட்டி விடுறாங்க, நான் எனக்கு தெரியும் போங்கிறான். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது, ஹைலி டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கும்போது பிள்ளைகளை ரொம்ப கவனமாக, ஞானமாக, விவேகமாக நடத்த வேண்டிய இல்லையா? ஆகவே பெற்றோர் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆகவே சிறு பிள்ளைகளை நாம் நடத்த வேண்டிய பல காரியங்களை ஆண்டு நமக்கு முன்னமே சொல்லியிருக்கிறார். அது கேட்டபடி நாம் வேத வசனங்களை கொண்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகணுமா? அதாவது சிறு பிள்ளைகளுக்கு இந்த உபதேசம் சொல்லலை, சிறு பிள்ளைகளுக்கு இந்த உபதேசம் சொல்லலை. சீஷர்களை பார்த்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு பின்பற்றி வந்தோமே என்று இயேசுவிடத்தில் சொன்னாங்களே அந்த அப்போஸ்தலர்கள், அவர்களை பார்த்தா சொன்னார், நீங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும் என்று அவர்களுக்கே புத்தி சொன்னதை நாம் பார்க்குறோம். எச்சரிப்பான வசனம் 6வது வசனத்தில் பார்க்குறோம். அந்த சிறு பிள்ளைகளுக்கு இடர்கள் உண்டாக்குறவங்களுடைய கழுத்தில் எந்திரக்களை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் போடணும். அப்படி என்றால் அது எவ்வளோ விசேஷத்திற ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் நாம் பார்க்க வேண்டியது, சிறு பிள்ளைக்குள் ஒரு சிறு பிள்ளை என்றால் அந்த பிள்ளைக்குள் இருக்கிற 7 விதமான ஒரு சுபாவங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமேன், அல்லேலூயா. உலகத்தில் சொல்லுவாங்க 5 வயதில் அறியாத அனுபவம் சொல்லி கேட்டிருக்கீங்களா? 5 வயதில் அறியாத ஒரு பருவமாக இருக்கிறது. அப்படி இல்லை. அப்படி என்றால் அந்த சிறு பிள்ளையின் மத்தியில் பாவம் இன்னதென்று அவங்களுக்கு தெரியாது. நோ சின், அவங்களுக்கு பாவத்தை பற்றி ஒன்றும் தெரியாத ஒரு அனுபவமாக இருக்கிறது.
அந்த மாதிரி ஒரு அனுபவம் நான் வேத வசனத்திலே பார்க்குறோம். அது இந்த நாகமோன் குஷ்டரோகி சுகமாக்கப்பட்ட போது அவருடைய மாம்சம் எப்படிப்பட்டு மாறிச்சு? ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறினது. அவன் ஒரு பெரிய 100க்கு அதிபதி, செஞ்சுரியன், ரொம்ப விசேஷித்த ஒரு படைத்தலைவன். ஆனால் அவனுடைய வியாதி மிகவும் கடுமையாக குஷ்டரோகியாக இருந்தான். அவனுடைய சுகமாக்கப்பட்ட போது உள்ள அந்த வசனங்களை நாம் ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அவன் சுகமாக்கப்பட்ட உடனே அவனுடைய சரீரம் எப்படிப்பட்டது? ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறினதாகத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் பாவம் இல்லாத, பாவம் அறியாத, பாவம் செய்யாத ஒரு அனுபவம் பிள்ளைகளுக்குள்ளே அல்ல, பெற்றோருக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. பாவம் அறியாமல் பாவமே செய்யாமல் இயேசுவை போல என்ன மாறணும்? அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவம் அறியவில்லை, அவருக்குள்ளே பாவம் இல்லை என்கிற அந்த இயேசுவை போல நீங்கள் மனம் திரும்பி என்ன செய்யணும்? சிறு பிள்ளைகளை போல மாறணும். சிறு பிள்ளைகளுக்கென்று இன்றைக்கு உபதேசம் அல்ல. பெரியவர்கள் இந்த அனுபவத்தை காத்து கொண்டால் என்றால் தங்கள் வாழ்க்கையில் சரியான ஒரு மன திரும்புதல் உண்டாகும். சரியான மனம் திரும்புதல், மறுபடியும் பிறத்தல் என்று சொல்வது ஒரு புதிய சிருஷ்டியாக மாறுவதற்காகத்தான். 1 பேதுருவில் நான் வாசிக்கிறோம். அங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது, 5ஆம் அதிகாரமா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி, பாருங்கள், தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜனிப்பித்திருக்கிறார். மறுபடியும் பிறப்பிக்க வைத்திருக்கிறார். மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல நாம் மாறும்போது நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி, ஆத்மா பாவத்திலிருந்து பூரணமாக என்ன செய்யப்படுகிறது? விடுவிக்கப்படுகிறது. அதான் உண்மையான மனம் திரும்புதல் என்று சொல்வது. பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு சிறு பிள்ளையை போல நம்ம என்ன செய்யணும்? தாழ்த்தி ஆளுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பது தான் முதலாவது சிறு பிள்ளையின் அனுபவமானது. பாவம் அறியாத, பாவம் செய்யாத, பாவம் இல்லாத, நோ சின் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே காணப்படுகிற ஒரு காரியம்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே முதலாவது காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சபையாரை குறித்து பவுல் சொல்கிறாரு, நீங்கள் குழந்தைகள், நான் உங்களை குழந்தைகள் என்று எண்ணி பேசுகிறேன் சொல்கிறார். பாருங்களேன், 1 வசனத்திலிருந்து. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அப்படி என்றால் அவங்க ஆரம்ப காலங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொரிந்து சபையார் மிகவும் சாட்சியுள்ள ஒரு அனுபவம் உள்ளவங்க. 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீ வாசித்து பார்த்தீர்கள் என்றால், எந்த ஒரு வரத்திலும் குறைவில்லாமல் கர்த்தருடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்தவங்க. 7. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் என்று கொரிந்து சபையை பார்த்தான் பவுல் சொல்றார். ஆனால் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவங்களை ஆவிக்குரியவர்கள் என்று பேச பவுலுக்கு விருப்பமில்லை, பேசவில்லை. ஏனென்றால் அவருடைய செயல்கள், அவருடைய கிரியைகள் ஒரு சிறு பிள்ளையை போல, அதாவது குழந்தைகளைப் போல, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி இல்லாத அனுபவம் போல இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்குள்ளே பலவிதமான தீய சுபாவங்கள், வாக்குவாதம், பொறாமை, இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்ததாக 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆனால் ஒரு அருமையான சிறு பிள்ளையினுடைய மாம்சம் எப்படி இருக்கிறதோ அதுபோல பாவம் இல்லாத ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே தான் இயேசுவிலே பாவம் இல்லை, பாவம் செய்யவில்லை, அவருக்குள்ளே பாவம் அறியவில்லை என்கிறதைத்தான் முதலாவது நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்குள்ளே இந்த ஒரு அனுபவம் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே தான் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. அவரை தரிசிக்க வேண்டும் என்றால் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். மனம் திரும்பி சரியான அனுபவம் இல்லாவிட்டால் அவரை பார்க்க பரலோகம் செல்ல முடியாது. இது அவருடைய வாழ்க்கையில் முதலாவது ஒரு குறிப்பு. நாம் பாவம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். 2வது,
பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எப்போதும் அவங்க பாட்டு விளையாண்டுட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. யார் என்ன கட் பண்ணாலும். ஒரு துக்க வீட்டில் கூட சிறு பிள்ளைகளுக்கு அந்த சீரியஸ்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாட்டுக்கு அவங்க காரியத்தை பேசிகிட்டு இருப்பாங்க. பெரியவங்கெல்லாம் பெரிய காரியத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்கள் எப்படி இருப்பாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக விளையாண்டுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், அதாவது எப்போவுமே அவங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். இது ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியம். சிரித்து வாழணும், ஆனால் சொல்ல மாட்டீங்களா, பிறர் சிரிக்க வாழக்கூடாது. பவுல் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி 4:4 பிலிப்பியர் 4:4 சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிள்ளைகளுக்குள்ளே எப்படி அவங்க எப்போதும் ரிஜாய்ஸ் ஆல்வேஸ் இருக்காங்களோ, சந்தோஷமாக இருக்காங்களோ, அதுபோல் நாம் கர்த்தருக்குள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுதானே நம்முடைய பலன். ஆமேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். மனம் திரும்பி நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதாவது உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவரே காரியங்களை வாய்க்கு பண்ணுவார். டிலைட்டு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். மன மகிழ்ச்சியாக இருக்கணுமா? கர்த்தருடைய சமூகத்தில் எப்போதும் மன மகிழ்ச்சியாய் இருந்து தேவ நோக்கத்தை நிறைவேற்ற கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள் எவ்விதமாக எப்போதும் மனமகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதுபோல் கர்த்தருடைய பிள்ளைகளும் எல்லா விதத்திலும் எப்போதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும். துன்பத்திலும் பேரின்பமே தூய சமூகத்திலே துதி கொண்டாடி இன்றும் என்றும் புகழ இயேசுநாதா ஜீவதேவா தஞ்சம் நீரே கதி வேறாரில்லையே. துன்பத்திலும் ஒரு பேரின்பம். ஆமேன். அதனால்தான் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை மழை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவாங்க என்று நாம் 84வது சங்கீதத்தில் வாசிக்கிறோமே. அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் ஒருபோதும் ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, குறைந்து விடக்கூடாது. எங்கள் ஒரு பாஸ்டர் ஒருத்தர் எப்போதுமே இந்த விரலை இப்படி கைப்பிடிச்சு பார்ப்பார். நாடி துடிப்பு சரியாக இருக்குதா? அப்படி அல்ல, உன்னுடைய மனமகிழ்ச்சி சரியாக இருக்குதா, சந்தோஷமாக இருக்கா? இந்த துடிப்பு சரியாக இருக்கும் என்றால் சந்தோஷமும் சரியாக இருக்கும். உன் துடிப்பு சரியில்லை என்றால் மனதில் உனக்கு போராட்டம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லிடுவார். ஆமேன். அப்படி என்றால் எவ்விதமாக சரீரம் ஜீவனோடு இருப்பதற்கு நாடி துடிப்பு அவசியமோ அதுபோல் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவஸ்தனில் வந்து காணப்படுவோம். என்ன அருமையான பாட்டு பார்த்தீங்களா? என்னரும் சியோனே உன்னி நான் சேர்ந்திட என்னகம் வாஞ்சையாய் காத்திடுதே என்று நான் காண்பேன் உன் தேவ மகிமையை அன்று என்னாவலும் தேர்ந்திடுமே. என்னரும் சியோனே உன்னி நான் சேர்ந்திட என்னகம் வாஞ்சையாய் காத்திடுதே என்னரும் சியோனே உன்னி நான் சேர்ந்திட என்னகம் வாஞ்சையாய் காத்திடுதே என்று நான் காண்பேன் உன் தேவ மகிமையை அன்று என்னாவலும் தேர்ந்திடுமே என்று நான் காண்பேன் உன் தேவ மகிமையை அன்று என்னாவலும் தேர்ந்திடுமே. சியோனே உன்னில் பிறந்தோரின் நாமமே சீரலங்க உன்னதன் நினைந்தே. சியோனே உன்னில் பிறந்தோரின் நாமமே சீரலங்க உன்னதன் நினைந்தே. உன் தொகையதனை எண்ணி ஸ்திரமாக்கு இன்னமும் பெண்மேனும் உயர்த்துவார். உன் தொகையதனை எண்ணி ஸ்திரமாக்கு இன்னமும் பெண்மேனும் உயர்த்துவார். தேவ சித்தமே சம்பூரணமாய் இயேசு செய்ததினாலே ஒன்னாயகனே. தேவ சித்தமே செய்தமாய் இயேசு செய்ததினாலே ஒன்னாயகனே.
வந்திடுவாரே உன் வாஞ்சைகள் நீத்தென்றும் சொந்தமாய் உந்தனை கொண்டிடவே. தந்திடுவாரே உன் வாஞ்சைகள் தீத்தென்றும் சொந்தமாய் உந்தனை கொண்டிடவே. என்னடும் செய்யோனே உன்னை நான் சேர்ந்திட என்னகம் வாஞ்சையாய் காத்திடுதே. என்னடும் செய்யோனே உன்னை நான் சேர்ந்திட என்னகம் வாஞ்சையாய் காத்திடுதே. என்று நான் காண்பேன் உன் தேவ மகிமையை அன்று என்னாவலும் தேர்ந்திடுமே. என்று நான் காண்பேன் உன் தேவ மகிமையை அன்று என்னாவலும் தேர்ந்திடுமே. என்ன அருமையான பாட்டு பாருங்க. ரசிச்சிங்களா, ருசிச்சிங்களா, தியானிச்சிங்களா? பிரியமானவர்களே, நம்முடைய நோக்கம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாமே நித்தியம், பரலோகம், அவருடைய சமூகத்தில் போய் சேரணும். நம்முடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்கு எந்த ஒரு வல்லமைக்கும் அதிகாரம் கிடையாது. நம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கணும். போராட்டம் வரும், கஷ்டங்கள் வரும், உபத்திரங்கள் வரும். கர்த்தருக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? தேற்றி கொள்ள வேண்டும். அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் தாவீது அழுது பிற்பாடு தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா, ஆமேன். ஆகவே பிள்ளையின் அனுபவம் என்று சொல்வது முதலாவது பாவம் இல்லாத அறியாத ஒரு அனுபவம். ரெண்டாவது எப்போதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆமேன், அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை நாம் எப்போதும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். வரும் கஷ்டங்கள் இல்லாமல் இல்லை, போராட்டங்கள் இல்லாமல் இல்லை. அதெல்லாம் நம்ம வந்தாலும் கூட நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நம்முடைய பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கலாம், நோ செல்ஃப் டெக்கரேஷன். சிறு பிள்ளைகள் தங்களை தாங்களே எப்போதும் அலங்கரித்து கொள்ள மாட்டாங்க. ஒருவேளை பெற்றோர் பிள்ளைகளை கொஞ்சம் அலங்கரித்து சுத்திகரித்து சரிப்படுத்தி ட்ரெஸ் பண்ணி அவங்கள அனுப்பினாலும் கொஞ்ச நேரத்தில் மூக்கு ஒழுக்கிட்டு முன்னே நிற்கும், மூக்கு ஒழுக்கிட்டு கீழே நிற்கும். அதுக்கப்புறம் இவங்க சுத்தம் பண்ணுவாங்க. அப்படின்ற அர்த்தம் என்னென்னா, சிறு பிள்ளைகள் தங்களை தாங்களே அலங்கரித்து கொள்வதற்கு தெரியாது. ஆமேன். நம்ம அப்படியே இருக்கிறோம். இப்போ இந்த அலங்காரத்து நிமித்தமாகத்தானே லேட்டாக வரக்கூடிய சில கத்தடி பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அதுவும் குறை சொல்கிறாங்க. ஐயோ, கண்ணாடிக்கு முன்னே போய் நின்னா வர்றதே லேட்டாக இருக்குது, பாத்ரூமுக்கு போனால் வர்றதே லேட்டாக இருக்குது என்று சொல்லி பல குறை சொல்கிற காரியம் என்னென்னா, தங்களை செல்ஃப் டெக்கரேஷன் பண்ணுறதுல ரொம்ப முக்கியப்படுத்தி கத்தருடைய நேரத்தை திருடி கத்தருடைய சமூகத்துக்கு வர்றது கூட சில லேட்டாக போயிடறாங்க. ஆனால் பிரியமானவர்களே, சிறு பிள்ளைகள் தங்களாகவே சொந்தமாக தங்களை என்ன செய்யக்கூடாது? டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு தெரியாது. ஆனால் இந்த நாட்களில் சில பிள்ளைகளை பார்த்தா என்னை படுக்க வச்சு எனக்கு ஃபேஷியல் பண்ணுறாங்க. ஆமாம், என்னை படுக்க வைத்து தாத்தா இப்படி ஃபேஸ் பண்ணணும், இப்படி ஃபேஷியல் பண்ணணும், இது எடுக்கணும், இப்படி எடுக்கணும், என்னென்னா பண்ணுறாங்க. நாங்களும் பொறுமையாக பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கோம். இந்த நாட்களில் பிள்ளைங்க அப்படி ஃபேஷியல் பண்ணுறாங்க. பிள்ளைங்களே, சின்ன பிள்ளைங்களே பெற்றோருக்கு ஃபேஷியல் பண்ணுறாங்க, தாத்தா பாட்டிக்கு ஃபேஷியல் பண்ணுறாங்க, உடனே முடியெல்லாம் பண்ணி விடுறாங்க பாட்டிமாவுக்கு. ஆமாம், தோத்திரம். அல்லேலூயா. இதே நான் சொல்லலை. இங்கே என்னென்னா, நோ செல்ஃப் டெக்கரேஷன் என்று சொல்வது கர்த்தருடைய பிள்ளைங்கள் முக்கியமான அலங்காரத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை அந்த தொழுது கொள்ளுதலே உண்டாகிற அலங்காரம், பரிசுத்த அலங்காரம் நமக்கு தேவையுடைய செல்ஃப் டெக்கரேஷன். நம்மை நாமே டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு சில கால்கள் இருக்கிற நகைலாம் மின்னுது. கால் இருக்கிற நகைலாம் இன்றைக்கி காலையில் சர்ச்சுக்கு வர ஒரு பிள்ளையை பார்த்தேன். ஒரு சின்ன வேலை செய்ய சொன்னேன். கீழே பார்த்தா நகை மின்னுது. என்னம்மா மின்னுது? எதாவது இருக்கா பார்த்து? இல்லை ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. இப்படிலாம் இருக்குது, நிறையா இருக்குது. இந்த காலத்து பிள்ளைகளை பற்றி நான் சொல்லலை. ஆவிக்குரிய தேவ ஜனமாகிய நாம் நம்மை நாமே அலங்கரித்து கொள்ளாதபடிக்கு பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவர் என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் பிள்ளைகளுடைய சாதாரணமாக பிள்ளைகளை தாங்களை அலங்கரித்து கொள்ள முடியாதது போல நம்மை நாமே என்ன செய்யக்கூடாது? அலங்கரித்து கொள்ளக்கூடாது. வெளியரங்கமான சில அலங்காரம் எல்லாம் நீதிமொழி 31 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, சௌந்தரம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று சொல்லி இங்கே பார்க்குறோம். அதனால தான்
இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரம். அது சகோதரிகளுக்கு மட்டுமல்ல, சகோதரருக்கும் அப்படி தான். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்கணுமே ஒழிய வெளி அலங்காரம் இல்லையா? என்னெல்லாம் பண்ணுறோம் நம்ம சொல்ல தெரியல எனக்கு. ஒரே ஒரு நாள் போட்ட போதும் முடியெல்லாம் கருப்பாயிடுது. அப்படிலாம் பண்ணுறாங்க. என்னெல்லாம் பண்ணிட்டு போகிறான்னு சொல்கிறேன், எனக்கு தெரியல. எனக்கு கூட சொல்ல ஒருத்தர் சொன்னாங்க, சும்மா கையில் போட்டு தேய்ச்சிங்க பாஸ்டர், அவ்வளோ தான். என்னை பார்த்து இருக்கிறதே கருப்பு, இதுவும் போனால் அதுவும் போச்சு, ஸ்தோத்திரம். ஆக அப்படிலாம் நம்மை நாம் என்ன செய்யக்கூடாது, அலங்கரித்து கொள்ளக்கூடாது. தேவன் தான் நமக்கு அலங்காரத்தை கொடுக்கிறவராக இருக்கிற பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை என்ன செய்யணும், தொழுது கொள்ள வேண்டும். சுபாவம் தான் அழகு, சுபாவம் தான் அழகு. இல்லைன்னா பன்றியின் மூக்குத்தி போல் இருக்குன்னு பைபிள் இருக்குது. எப்படி இருக்குதா? பன்றியே எப்படி இருக்குது, அதுக்கு மூக்குத்தி போட்டு எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும் வாய், தோத்திரம். அதுபோல் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மை நாமே அலங்கரித்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது. பிள்ளைகள் தங்களை தாங்களும் அலங்கரித்து கொள்ள தெரியாதது போல நாமும் நம்மையே அலங்கரித்து கொள்வதற்கு அறியாமல் இருந்து பரிசுத்த அந்த ஆவியினால் உண்டாக்கப்படுகிற வரங்கள், தாளந்துகள் இவைகள் மூலமாக நமக்கு அலங்காரம் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளுக்கு சில ஆரம்ப காலத்தில் இந்த ஞாயிறு பள்ளியில் தொடக்கத்தில் சில சின்ன சின்ன கதைகள், சின்ன பாடல்கள் சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு அந்த பாடல்களில் அந்த கதையிலேயே அவங்க என்னென்ன காரியத்தை செய்யணும், எப்படி செய்யக்கூடாது என்பதெல்லாம் இளமையிலேயே அவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும். அந்த காலத்துலாம் அப்படி தான் செய்தாங்க. ப்ராக்டிக்கலாக சில காரியத்தை செய்து காட்டினாங்க, வாயில் சொல்லி சில அனுபவத்தை சொல்லி காட்டினாங்க. அது நிமித்தமாக அவங்களுக்கு மற்றவர்களுக்கு மாதிரியாக இருந்தாங்க. முன்னாட்களில் எங்களுக்கெல்லாம் இப்படி பாட்டு சொல்லி கொடுத்துருங்க, பொன்னும் வெள்ளியும் எனக்கு வேண்டாம். என்ன பாட்டுங்க எங்களுக்கு அந்த நாட்களில் சொல்லி கொடுத்தது? பொன்னும் வெள்ளியும் எனக்கு வேண்டாம், உயர்ந்த வஸ்திரம் பெல் பாட்டம் வேண்டாம், மருந்தும் வைத்தியனும் வேண்டவே வேண்டாம், ஏசு போதுமே எனக்கு, ஏசு போதுமே. சினிமா, ட்ராமா, சர்க்கஸ் வேண்டாம், டெலிவிஷன் எனக்கு காணவே வேண்டாம். இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால தான் அந்த நாட்களிலேயே பிள்ளைங்க அதை கற்றுக்கொண்டாங்க. ஆமேன். இது பெந்தகோஸ்து உபதேசம் அல்ல. பொதுவாகவே கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் விளக்கணுமோ, எதெல்லாம் வேண்டாமோ அதை விட்டு எது தேவையோ அதை நாம் எடுத்துக்கொள்ளும்போது அதிலே நமக்கு நித்திய ஜீவன். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே நம்மை நாமே அலங்கரித்து கொள்வதற்கு இடம் கூடாதபடிக்கு பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை நாம் என்ன செய்யணும், அலங்கரிக்க வேண்டும். ஆமேன். அது மட்டுமல்ல, சிறு பிள்ளைகள் உடனடியாக எதையும் நம்பிடுவாங்க, உடனடியாக எதையும் நம்பிடுவாங்க இல்லையா? 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், எல்லாத்தையும் நம்பும் தன்மை உள்ள ஒரு காரியம். எல்லாத்துலேயும் எல்லாவற்றையும் நம்பக்கூடிய ஒரு அனுபவம் பிள்ளைகளுக்கு இருக்குது. சின்ன பிள்ளை ஏமாத்துறாங்க இல்லையா? இளம் பிள்ளைகளை ஏமாத்துறது காரியம் என்ன? சும்மா சாக்லேட்டு கொடுத்து ஏமாத்துறாங்க, அவங்க விரும்பின சில காரியத்தை கொடுத்து ஏமாற்றி விடுறாங்க. எளிதில் அவங்க எதையும் நம்பி விடக்கூடிய காரியம் பிள்ளைகளுக்குள்ளே, இளம் பிள்ளைகளுக்குள்ளே சில வாலிப பிள்ளைகளோட ஏமாந்து போகிறத நம்ம பார்க்குறோம். ஆக இந்த நம்புகிற இந்த காரியமானது நாம் மனம் திரும்பி ஆண்டவருக்கு முன்பாக வரும்போது எந்த கேள்வியும் கேட்காம ஆண்டவரை நம்பணும். அவரை நம்புகிறவர்கள் 125ஆம் சங்கீதத்தில் பார்க்குறோம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வத்தை போல் இருப்பாங்க. அது மட்டுமல்ல, அடுத்த வசனம், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிருக்குமாக போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்களேன், இப்போ கர்த்தரை எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே நம்பக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரும்போது கர்த்தர் நமக்கு பொய் சொல்லுவதில்லை, மனமாற ஒரு மனுஷன் அல்ல. ஆகவே அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய சத்தியத்துக்கும் உபதேசத்துக்கும் அவருடைய சத்தத்துக்கும் உடனடியாக நாம் அதை நம்பி அப்படியே ஏற்றுக்கொள்வோம் என்றால் அவர் நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும். கர்த்தரை நம்புகிறவர்களை சுற்றிலும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆகவே மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆக வேண்டும் என்கிற ஒரு காரியத்தில் நாம் கர்த்தரை முழுதுமாக என்ன செய்யணும், நம்ப வேண்டும். ஆமேன்.
ஒரு முறை ஒரு போதகர் வெளியே போகும்போது அவர் தூரமாக போன உடனே அவருக்கு ஒரு யோசனை வந்தது. முக்கியமாக ஒரு நெய் கடையை பார்த்தோன்னே நெய் வாங்க வேணும்னு சொல்லி உடனே அங்கிருந்து ஒரு பையனை அனுப்பி, நீ போய் உதவிக்காரரை அனுப்பி சர்ச்சில் போய் ஒரு நல்ல பாத்திரம் வாங்கிட்டு வா அப்படின்னு போனால், அங்கே போன உடனே அந்த சகோதரிகளுக்கு சொன்ன இப்படி ஒரு பாத்திரம் வேணுன்ட்டு. அவங்க இந்த பாத்திரம் இல்லை, நல்ல பாத்திரம், அந்த எவர் சில்வர் பாத்திரம் வேணும், இண்டோலியமெல்லாம் வேண்டாம், எவர் சில்வர் பாத்திரம் வேண்டும்னு சொல்லி அவங்க அங்கே போய் கேட்டுட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே வாங்கி கொண்டு வந்து பிறகு ஏமாந்து போனாங்க. இந்த பாஸ்டர் சொல்லலை, கூட இருந்த மற்றவங்க ஏமாற்றி உடனே நம்பிட்டாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை வரக்கூடாது. ஏமாத்துற நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் சில இடங்கள் நிறைய பேர் இங்கே வருவாங்க பாருங்கள், அவங்க அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம், அதை செய்கிறோம், இது செய்கிறோம் என்று சொல்லி ஏமாற்றுவாங்க. ஆனால் அதை நாம் சரியாக அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே எதையும் எப்படியும் உடனே உலக பிரகாரமாக மனுஷன் நம்புறது போல நம்பாதபடி நிதானிக்க வேண்டும். நியாயமான காரியத்தை, தேவனுக்கு பிரியமான காரியத்தை, சித்தமான காரியத்தை நாம் நம்புவோம் என்றால், எப்படி நான் வாசித்தது போல எதையும் அந்த பிள்ளைகள் நம்புவது போல கர்த்தரை முழுதுமாக அப்படியே நம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆத்ம நங்கூரமாக இருக்கிறதா? திரைக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? நிலைத்திருக்கிற 3 காரியங்களில் ஒன்று நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது என்று சொல்கிறதுல நம்பிக்கையும் ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நாம் நம்பிக்கையிலே என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கணும். எந்த வகையிலும் நம்பிக்கையிலிருந்து ஏமாந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு 3:14-15 படிக்கும்போது, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்து கொள். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். பாருங்க, சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஆகவேதான் பாட்டியின் விசுவாசம், தாயினுடைய விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ளே செயல்பட்டதாக நம்ம முன்னுள்ள வசனங்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் பாட்டியும் சரி, தாயும் சரி, அவங்க சரியான இந்த விசுவாசத்தில் இருக்கும்போது, ஜபத்தில் இருக்கும்போது பேர பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? தீமோத்தேயு எப்படி இருப்பார்? பிஷப்பாய் மாறிடுவார். ஆமேன், அல்லேலூயா. அப்போ பாட்டியும் தாயும் உள்ள அந்த விசுவாசமானது தீமோத்தேயுக்குள்ளே வந்ததுனால பின் நாட்களில் அவன் ஒரு பெரிய பிஷப்பாக மாறக்கூடிய காரியம் வந்தது. ஆகவே தான் கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது நாம் ஒன்றாக மாற்றப்படுகிறோம். 2 தீமோத்தேயு 3:14-15 மறுபடியும் படிங்க. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறது. இன்னாரிடத்தில் கற்றாய் என்பதை நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். ஆமேன், அல்லேலூயா. நீங்கள் நாங்கள் அறிவித்தது போல் 2 பிள்ளைங்க இந்த ஆண்டில் அந்த வேதாகமத்தை முழுவதுமாக படித்து முடித்திருக்காங்க. இங்கே இருக்கிற இத்தனை விசுவாசிகளில் இந்த ஆண்டில் நாங்கள் வேதத்தை முடிச்சிருக்கோங்க யாராவது சொல்ல முடியுமா? இவங்க 2 பேரும் யோசுவா காலேப் போல் நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் யாருன்னு எனக்கு தெரியாது. நேற்றுக்கு இரவு தான் இந்த செய்தி எங்களுக்கு வந்தது. அந்த 2 பேரும் இந்த ஆண்டில் வேதத்தை முழுவதுமாக படித்து முடித்திருக்கிறாங்க. சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? இப்போ தேவனுடைய பிள்ளைகள் வேதத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நீ வேதத்தை மறந்தால், பெற்றோர் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை, அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சும் கூட வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடாமல் இருப்போம் என்றால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். சாயங்காலத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுக்கு நல்ல ஒரு கிஃப்டெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதை கேட்டோடனே நானும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். அல்லேலூயா. ஆமாம், அவங்க என்ன வாசித்தாங்களோ அதே பைபிளை கிஃப்டாக கொடுக்குறான்னு நான் யோசித்துட்ருக்கேன். சரிதானா? எத்தனை பேர் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? தீமோத்தேயு பாருங்கள், அவன் கற்று நிச்சயித்து கொண்டவர்களெல்லாம் எப்படி இருக்கிறான்? தெளிவாக இருக்கிறான். அதனால தான் உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கெல்லாம் விலகி ஓடினான். மாறுபாடுமான சந்தை விட்டு விலகி ஓடினான். அந்த வசனங்கள்லாம் அவரை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல,
அடுத்த ஒரு பகுதிக்கு நான் வரும்போது சிறு பிள்ளைகளுக்குள்ள வேற்றுமை இல்லை. என்ன வேற்றுமை இல்லை? இன வேற்றுமை இல்லை, நிற வேற்றுமை இல்லை, இல்லையா? கருப்பாக இருந்தால் கூட அழகாக தான் இருக்கிறாங்க, மூக்கு முடியுமா நல்லா தான் இருக்கிறான்னு சொல்கிறாங்க, இல்லையா? சின்ன பிள்ளைகளுக்கு என்ன இல்லை? வேற்றுமை இல்லை. அல்லேலூயா. ஆமாம், அவங்க வித்தியாசம் பார்ப்பதில்லை, இன வித்தியாசம் பார்ப்பதில்லை. ஆனால் சில பெற்றோரே பள்ளிக்கு போகும்போது அனுப்புறதுன்னா அந்த பிள்ளையோட சேராத, அந்த இன ஜனத்தோட சேராத. அது ஞாயிறு பள்ளியிலும் கூட வந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள், ஜாக்கிரதையாக இருங்க. விசுவாசிகள் தான், ஆனால் அந்த பிள்ளைகளோட சேரக்கூடாதுன்னு யாராவது சொன்னீங்கன்னா உங்களுடைய சுபாவம் எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ஒட்டிடுமோ? இன ஜாதி வித்தியாசங்கள் இல்லாமல் அது இப்பொழுதே பார்த்தீங்கன்னா யூத் சரி, அப்புறம் டீச்சர்ஸ் சரி, அப்புறம் எல்லாருமே இன்றைக்கி யூனிஃபார்மில் வர போகிறாங்க. யார் வித்தியாசமே இல்லாதபடி யூனிஃபார்மில் வர வாலிபர்கள் கூட அவங்க யூனிஃபார்ம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சகோதரி நம்ம கூட என்ன செய்கிறோம்? கத்தடி பிள்ளைங்கள் ஏன் இந்த சுத்திகரிக்க போகிறாங்க பாருங்கள், முனிசிபாலிட்டியில் அவங்க கூட எடுத்துகிட்டு போகிறாங்க, யூனிஃபார்மில் போகிறாங்க. ஆனால் நம்ம ஆட்களுக்கு யூனிஃபார்ம்னு சொன்னவன் அது என்னது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்கூலில் பாருங்கள், எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருப்பதற்காக ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இல்லையா? அதெல்லாம் ஒழுங்கு கிரமம். இந்த ஒழுங்கு கிரமத்துக்குள்ளே நாம் காணப்படணும். பிள்ளைகளுக்குள்ளே என்ன இல்லை? வேற்றுமையின் வேதம் சொல்கிறது அவரிடத்தில் வேற்றுமை நிழல் கூட இல்லையாம். அல்லேலூயா. கொலோசியர் 3:12 இப்போ வாசிக்கலாம். அதில் அதாவது புதிய சிருஷ்டியிலே கிரேக்கர் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். பாருங்க, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். அதுதான் ஒரு சரியான ஒரு உபதேச சத்தமாக இருக்கிறது. பாருங்க, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். அங்கே எந்த வேற்றுமை நிழல் இல்லை, எந்த வித்தியாசங்கள் அங்கே காணப்படவில்லை. ஆனால் சபைக்குள்ள ஊழியத்தில் சென்னை பக்கம் போனால் அங்கே ஊழியக்காரர் மத்தியில் பெரிய போராட்டம் என்னென்னா, நான் வடக்கையா தெற்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் கேரளானா அது ஒரு மாதிரி, இது மாதிரி பல வித்தியாசங்கள் காணப்படுது. காரணம் என்ன? ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை, அவங்களுக்கு தேவ தரிசனம் இல்லை. உண்மைதானா? உண்மைதான். ஊழியர் மத்தியில் கூட அப்படி தான், கொஞ்சம் நல்ல வெள்ளையாக இருக்கணும், நல்லா தொந்தி போட்டு அப்படியே இருந்தால் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பார்த்தா பெரிய கனப்படுத்துவாங்க. ஒரு முறை அது எனக்கு சம்பவிச்சது. ஒரு முறை 82வது ஆண்டு நினைக்கிறேன், திருச்சூர் என்கிற இடத்துல ஒரு யூத் மீட்டிங். அப்போ சென்னையிலேருந்து ஒரு ஊழியரை அனுப்பணும், நாங்கள் சுடிசுன்னு இருப்பேன். என்னை அனுப்புனாங்க திருச்சூரில். அப்போ நான் போய் இறங்கி அந்த ஆலயத்துக்கு போனோன்னு அந்த பெரிய போதகர் ரொம்ப வயசானவர், அவர் பார்த்தாரு, நீங்கள் தானே யோவானோ? நீங்கள் தானா? நான் இதை விட மெலிசப்போ, இதை விட பென்சில் மாதிரி இல்லைண்ணா, நீங்கள் தானே யோவானோ? ஏதெங்கள் பாரு, ஏதாவது பேசிட்டு போ அப்படின்னு கொஞ்சம் இழிவான காரியம் பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பிரசங்கம் பண்ணேன், தமிழ் ஆங்கிலம் மலையாளத்தில் போய் அந்த ஒரு பிரசங்கத்தை பண்ணி, நான் இங்கே வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா? வசனம் தெரியுமா உங்களுக்கு? தாவீது அந்த போர்க்களத்தில் நின்று பேசுகிறாரு, நான் இங்கே வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா? முடித்தேன், பேசாமல் பெட்டி தூக்கின, வேகமாக ஏறி வந்துட்டேன். உடனே ரிப்போர்ட் சென்னைக்கு வந்துட்டு, ஊழியர் இப்படி நடத்திருக்கீங்க, நாங்கள் அனுப்பின ஊழியர் என்று சொல்லி. அப்படி சில வித்தியாசங்கள் இருக்குது. அதனால தான் சீசர்களுக்குள்ளேயே எவன் பெரியவன் என்று வந்தது இல்லையா? ஆக இந்த முறை, இந்த மாதிரி உள்ள வேறுபாடு, அதாவது வித்தியாசங்கள் என்ன செய்யப்படணும்? ஒழிக்கப்பட வேண்டும். வித கொள்கை இல்லை, பிரிவுள்ள பலகை இல்லை என்று சொல்லி பரலோகத்து குறித்து நம்ம பாடினா போதாது, இங்கேயே அதை நாம் என்ன செய்யணும்? பயிற்சிக்க வேண்டும். ஆமேன். அப்படிப்பட்ட அந்த நாட்களில் எங்களுக்கு இன்னொரு அருமையான ஞாயிறு பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவில் நாம் ஒன்றே என்ற ஒரு பாட்டு, கிறிஸ்துவில் நாம் ஒன்றே கேட்டிருக்கீங்களா? முன்ன பாடியிருக்கேன் ஒரு சில வரியெல்லாம், இப்போ பாட பாருங்களேன். கிறிஸ்துவில் நாம் ஒன்றே, அபிஷேகத்தால் இணைந்தே, கிறிஸ்துவில் நாம் ஒன்றே, அபிஷேகத்தால் இணைந்தே, தேசங்கள் பாஷைகள்
ஜாதிகள் நிறங்கள் வேற்றுமை நமக்கில்லையே. தேசங்கள் பாஷைகள் ஜாதிகள் நிறங்கள் வேற்றுமை நமக்கில்லையே. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர, கர்நாடகா, யூபியும் எம்பியும், அஸ்ஸாம், அந்தமானும், மேகாலயா, நாகாலாந்து, கோவா, குஜராத்தும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நாம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். கிறிஸ்துவின் நாம் ஒன்றே, அபிஷேகத்தால் இணைந்தே. தேசங்கள் பாஷைகள் ஜாதிகள் நிறங்கள் வேற்றுமை நமக்கில்லையே. இந்தியா மட்டுமல்ல, வெளிநாட்டுக்கும் போகணும். இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனியும் பிரான்ஸும், ருஷ்யா, அமெரிக்கா, ஸ்ரீலங்கா, இந்தியா, ஜப்பான், கானா, சைனா, மலேசியா, இந்தோனேஷியா, யாவரும் சோதரரே, நாம் யாவரும் சோதரரே. இன்டர்நேஷனல் கன்வென்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றாக இருப்பாங்க. ஆமேன், அல்லேலூயா. ஆமாம், பிரியமானவர்களே, இந்த பூமியிலேயே இந்த மாதிரி உள்ள காரியத்தை இளம் வயதிலேயே பிள்ளைகளுக்கு நாம் புகுத்தி விட்டோம் என்றால் அவர் எங்கே போனாலும் அவங்க வேற்றுமையாக இல்லாதபடி என்ன செய்வாங்க, எல்லாரோடு இணைந்து செயல்படக்குள்ள இருப்பாங்க. இது தேவனுடைய சபைக்குள்ளும் வேண்டும். இதனால் உண்டாகிறது அபிஷேகத்தினால இல்லையா? 11 வசனத்தை பார்க்குறோம். திரும்ப இந்த வசனத்தை படிங்க. 1:11. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் சரி. என்றும் கீழே பார்க்குறோம், கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாக இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. இது அதாவது வேற்றுமையின் நிழல் உண்டாக கூடாது என்று, வேற்றுமை இல்லை, பிள்ளைகளுக்குள்ள எந்த வேற்றுமையும் இல்லாதது போல, பிள்ளையின் சுபாவத்தில் இருக்கிறது போல தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்குள்ள இந்த வேற்றுமை நிழல் இருக்கக்கூடாது, வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது. அடுத்து இன்னொரு காரியம் என்னென்னா, எதை பார்த்தாலும் பிள்ளைகள் என்ன செய்யும், எனக்கு வேண்டும். அது அவசியமோ அவசியம் இல்லையோ இல்லையா, அது குறைவான பணமோ அதிகமான பணமோ எதுவாக இருந்தாலும் சிறு பிள்ளை என்ன செய்யும், எனக்கு அது வேண்டும் என்று அடம் பிடிப்பாங்க. எதையும் உடனே வேண்டும் என்று என்ன செய்வாங்க, ஃபோர்ஸ் பண்ணி அடம் பிடித்து அதை வாங்கும் வரைக்கும் பெற்றோர் என்ன செய்வாங்க, நச்சரிச்சுட்டே இருப்பாங்க. இது பிள்ளைகளுடைய சுபாவம். அதே போல் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, பூமிக்குரிய நன்மைகளை கர்த்தரிடத்தில் நாம் கேட்கும்போது கர்த்தர் அதை கண்டிப்பாக நமக்கு தருகிறார். ஜெபத்தை கேட்கிறோம் நம்முடைய ஆண்டவர். விருப்பங்களுக்கும் வாஞ்சிக்கும் எண்ணங்களுக்கும் எதிர்பார்ப்புக்கும் மேலாக தேவன் நம்ம செயல்படுவாரா இல்லையா? கண்டிப்பாக செயல்படுவார். எங்கள் இளம் பிராயத்தில் நாங்கள் சண்டே ஸ்கூல் படிக்கலை. அந்த நாட்கள் அப்படி இல்லை. நான் கல்லூரிக்கு போன பிற்பாடு தான் சபைக்குள்ளே வந்தேன். 89வது ஆண்டு தான் சபைக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு வந்தது. 67வது ஆண்டில் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தாலும் 69 தான் சபைக்குள்ளே வந்தேன். அப்படிப்பட்ட நாட்களில் எங்களுக்கு வேத பாடங்கள் யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு ஒவ்வொரு வேத பாடத்திலும், ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியிலும், மற்ற எல்லா நேரங்களிலும் முதன்மையான இடத்துல உட்காந்து டைரி எழுதிட்டே இருப்பேன். என் ரூமில் பார்த்தீங்கன்னா ஏராளமான டைரி, 70-80வது வருஷத்தில் எழுதுகிற டைரி கூட இன்னும் வச்சுருக்கேன். திரும்பி பார்ப்பேன். அப்போது பார்க்கக்கூடாதா? பார்க்க வேணும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுலாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்குறோம், ஒரு சிறு பிள்ளை எவ்விதமாய் தன் தகப்பனிடத்தில் என்ன செய்கிறது, வேண்டி விரும்பி வற்புறுத்தி கேட்டு பெற்றுக்கொள்வது. அதுபோல் உங்கள் பொல்லாத தாய் தகப்பன்மார் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியை கேட்டால் அவர் வேறு என்ன ஆவி கொடுப்பாரா? அப்போ நீங்கள் ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலை? இன்னும் ஏங்க பெறாமல் இருக்கிறீங்க? கேளுங்க, அங்கே பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நிறைவாயும் ஆசீர்வாத தேவன் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கலாத்தியர் 4:18, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். இப்படி நல்ல காரியங்களை வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். அப்போ நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லதுதான். கர்த்தரிடத்தில் கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்று இன்னும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளருவதற்கு வாஞ்சியும் தாகமாக நாம் இருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எதை பார்த்தாலும் பிள்ளை எவ்விதமாய் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று போராடுகிறதோ
அதுபோல் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமோ ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. ஆமேன், அல்லேலூயா. அது மட்டுமல்ல, எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அவங்கள போலவே நான் இருக்க வேண்டும் என்று என்ன செய்வாங்க? பிள்ளைங்க விரும்புவாங்க. ஒரு நடிகரை பார்க்கும்போது பாருங்களேன், எத்தனை உயிர்கள் பலியாகி போயிடுச்சு. ஒரு நடிகரை பார்க்கும்போது, ஒரு பிளேயரை பார்க்கும்போது, அல்லது ஒரு விசேஷத்தை ஒரு மனிதனை பார்க்கும்போது அவங்க மாதிரியே இருக்கணும்னு சொல்லி பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? பெற்றோரே பிள்ளைகள் அப்படி ஆக்ட் பண்ண வைக்கிறாங்க. நாம் ஆவிக்கிற பிரகாரமாக தாவீதை போல யோசேப்பை போல ஆக்ட் பண்ண வைக்கிறோம், அது வேறு. மற்ற உலக மனுஷன் என்ன செய்கிறாங்க? அந்த விதமாக ஒரு அனுபவத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு பிள்ளை எதை பார்த்தாலும் அதை தனக்கு வேண்டும், முதல்ல அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது போல, அதே மாதிரி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது போல, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அவரோடு நான் சேர்ந்தால் போதும். அப்போது இயேசுவை பார்க்கிற அவரை நாம் பார்க்கும்போது நாம் எப்படி இருக்கணுமா? அவரை போல மாறணும், அவரை போல இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். அந்த ஒரு தெய்வீக வாஞ்சை விருப்பம் நமக்கு இருக்கும் என்றால், பிள்ளைகள் எவ்விதமாய் மற்றவர்களை பார்க்கும்போது விசேஷித்த பிளேயரையோ நடிகரையோ பார்க்கும்போது அவங்கள போலவே ஆக்ட் பண்ண விரும்புதோ, அதுபோல் நாம் ஆக்ட் பண்ண அல்ல, இயேசுவை போலவே மாற நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இவைகள் எல்லாமே இந்த சிறு பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. முதலாவது என்ன பார்த்தோம்? அவங்களுக்கு பாவம் இல்லை, பிள்ளைகளுக்குள்ளே பாவம் இல்லை. அதே போல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அவர்களுக்குள்ளே இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்பி பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டுமே பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருக்க முடியும். ரெண்டாவது, எப்போதும் எல்லாவற்றிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம் என்றால் அதுவே நம்முடைய பலனாக இருக்கும். சீயோனிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழி அதுவாக இருக்கும். மூன்றாவதாக, சுயமாய் அந்த பிள்ளை அலங்கரித்து கொள்ளாதது போல நாம் அலங்கரித்து கொண்டோம் என்றால் அது அலங்கோலமாக முடியும், அது ஆசீர்வாதம் இல்லாமல் போய் வேறு எங்கேயே கொண்டு விட்டுடும். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய அலங்காரம் எல்லாம் பரிசுத்த அலங்காரமாக காணப்பட வேண்டும். நான்காவதாக நாம் பார்த்தோம், எல்லாவற்றையும் பிள்ளை நம்புகிறது போல ஆண்டுடைய வார்த்தைக்கும் சத்தியத்துக்கும் அவருடைய நடத்திப்புக்கும் பூரணமாக 100க்கு 100 பாட்டெல்லாம் பாடுறோம். 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன் எல்லாம் பாடுறோம். இது பாடும்போதெல்லாம் என்ன யோசிக்கிறோமே தெரியல. ஆனால் சமயம் வரும்போது அவிசுவாசமுள்ள வார்த்தையை பேசிடுகிறோமே. ஆகவே எல்லாவற்றையும் நாம் நம்ப கடமைப்பட்டு இருக்கிறோம். ஐந்தாவதாக, வேற்றுமையின் நிழல் பிள்ளைகளுக்குள்ளே இல்லை. அதுபோல் கிறிஸ்துவுக்குள்ளே என்ன வரும்போது எல்லா விதமான வேற்றுமை இல்லாதபடிக்கு கிறிஸ்துவில் நாம் ஒன்றே என்கிற அனுபவம் காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, எதை பார்த்தாலும் அது வேண்டும் என்று சொல்லுகிற பிள்ளைகளைப் போல கர்த்தருக்குள்ள ஆவிக்குரிய காரியங்களில், நித்தியத்தின் காரியங்களில் நாம் வேண்டிக் கொள்ளும்போது, கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு தருகிறார். அது மட்டுமல்ல, எதை பார்த்தாலும் அது போலவே நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளைப் போல நாம் இயேசுவை போல மாறணும். ஆமேன், அல்லேலூயா. அவனுடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக அந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, எவன் பெரியவனாக இருப்பான் என்று கேட்ட கேள்விக்கு இயேசு சொன்னார், ஒரு சிறு பிள்ளையை தன் பக்கமாக நிறுத்தி என்ன செய்தார்? இந்த பிள்ளையை போல மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை காரியத்தை நீங்கள் ஜாக்கிரதையாக செய்யணும் என்பதற்காக அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாதான்? இடரல் 5-6 வசனங்கள். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தினால ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இப்போ யாரும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? இடரல் உண்டாக்கக்கூடாது. பிள்ளைகள் ஞாயிறு பிள்ளைக்கு வர விரும்பும்போது இல்லை வேண்டாமா அப்படி என்று வீட்டுக்கு பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? கூட்டி கொண்டு போகக்கூடாது. பெற்றோருக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும். ஆகவே கவனமாக இந்த ஊழியத்தை நேசிங்க, பிள்ளைகளை உற்சாகமாக அனுப்புங்க. இந்த நிகழ்ச்சியிலெல்லாம் பங்கு பெற்று இன்னும் அதிகமாக
ஆவிக்குரிய காரியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆமேன், அல்லேலூயா. இப்போ நம்ம ஞாயிறு பிள்ளைகளுடைய பாடலை பாடி முடிக்க போகிறோம். என்ன பாட்டு? கர்த்தரை துதியுங்கள். எழுந்திருப்போம் எல்லாரும். கர்த்தரை துதியுங்கள் பிள்ளைகளே, கர்த்தரால் வருகின்ற சுதந்திரமே, பிள்ளைகள் மேல் பிரியங்கொண்டே அள்ளி அணைத்த அன்பின் இயேசுவையே, பிள்ளைகள் மேல் பிரியங்கொண்டே அள்ளி அணைத்த அன்பின் இயேசுவையே, இவ்வளவா அன்பு வைத்த இயேசுவை போல இவ்வுலகில் இனி வேறு யாரும் இல்லையே. துதியுங்கள் பிள்ளைகளே, கனம் பண்ணி பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார் நிதம் நம்மை நீடித்த வாழ்வினை உண்டாக்கும். கிருபை போல ஞானமும் கிருபை விருத்தி அடைந்து வாழ்ந்திடுவே, இயேசுவை போல கிருபையும் விருத்தி அடைந்து வாழ்ந்திடுவே. தேவனவா அன்பு வைத்து இயேசுவை போல இவ்வுலகில் இனி வேறு யாரும் இல்லையே. கர்த்தரை துதியுங்கள் பிள்ளைகளே, புத்தியில் குழந்தையைப் போல் என்றும் வாழ்ந்திடாமல் சத்தியத்தை அன்புடனே பயிற்சி செய்திடுவே. புத்தியில் குழந்தையைப் போல் என்றும் வாழ்ந்திடாமல் சத்தியத்தை அன்புடனே பயிற்சி செய்திடுவே. சாந்தமும் தாழ்மை இயேசுவை போல வளர்ந்து கிருபையில் பெருகிடுவே. சாந்தமும் தாழ்மை இயேசுவை போல வளர்ந்து கிருபையில் பெருகிடுவே. இவளவா அன்பு வைத்த இயேசுவை போல இவ்வுலகில் இனி வேறு யாரும் இல்லையே. தரித்துதியும் பிள்ளைகளே, கோணல் மாறான சந்ததி நடுவினிலே மாசற்ற பிள்ளைகளா நிதம் நீர் வாழ்ந்திடுவே. கோணல் மாறான சந்ததி நடுவினிலே மாசற்ற பிள்ளைகளா நிதம் நீர் வாழ்ந்திடுவே. பிள்ளைகள் சத்தியத்தில் நடப்பதினாலே பிதாக்களின் மனமும் நன்றிடும். பிள்ளைகள் சத்தியத்தினாலே பிதாக்களின் மனமும் மகிழும் அன்றோ. இவ்வளவா அன்பு வைத்த இயேசுவை போல இவ்வுலகில் இனி வேறு யாரும் இல்லையே. கர்த்தரை துதியுங்கள் பிள்ளைகளே, கர்த்தரால் வருகின்ற சுதந்திரமே, பிள்ளைகள் மேல் பிரியங்கொண்டே அள்ளி அணைத்த வினேசுவையே. பிள்ளைகள் மேல் பிரியங்கொண்டே அள்ளி அணைத்த வினேசுவையே. கர்த்தரை துதியுங்கள் பிள்ளைகளே. ஜெபிப்போம். எங்களை அன்பு
அன்புக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பிதாவையும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த ஞாயிறு ஆராதனையில் எங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்துக்காக வசனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர ஏசப்பா. ஏசப்பா சிறு பிள்ளைகளைப் போல நாங்கள் ஏசப்பா ஜீவிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. சிறு பிள்ளைகள் வந்து எந்த பொருளுக்கும் எந்த பொருளுக்கும் ஆசைப்படுறாங்க ஏசப்பா. அந்த மாதிரி வந்து ஏசப்பா நாங்கள் வந்து ஏசப்பா எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படணும். நீங்கள் எதை ஏசப்பா கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. எங்களுக்கு கொடுத்த நீங்கள் வந்து அன்னத்துக்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. எல்லா விஷயத்திலும் நாங்கள் வந்து சிறு பிள்ளைகளை போல இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் தான் ஏசப்பா எங்களை ஏசப்பா வழி நடத்தின கிருபை செய்யுங்க ஏசப்பா. அதே மாதிரி வந்து இனிமேல் நடக்க போகிற மதியத்துக்கு மேலே நடக்க போகிற பகுதியை நீங்கள் தான் ஏசப்பா ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா. ஏசப்பா ஞாயிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல ஞானத்தையும் புத்தியும் தந்து எல்லாத்தையும் வந்து நல்ல முறையில் எல்லாத்தையும் வந்து இது பண்ண நீங்கள் தான் ஏசப்பா கிருபை செய்யணும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஏசப்பா. ஏசுவிலும் ஜெபம் சபைக்கிலும் நல்ல பிதாவே. ஆமென். சிறு பிள்ளைகளாக அல்ல, சிறு பிள்ளைகளைப் போல. அல்லேலூயா. புத்தியில் குழந்தையை போல் என்றும் வாழ்ந்திடாமல் சத்தியத்தை அன்புடனே பயிற்சி செய்திடுவேன். சாந்தமும் தாழ்மை இயேசுவைப் போல வளர்ந்து கிருபையில் பெருகிடுவேன். சாந்தமும் தாழ்மை இயேசுவைப் போல வளர்ந்து கிருபையில் பெருகிடுவேன். எவ்வளவாய் அன்பு வைத்து இயேசுவைப் போல இவ்வுலகில் இனி வேறு யாரும் இல்லையே. கர்த்தரை துதியும் பிள்ளைகளே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே இவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஒரு மணி எல்லாம் கிருபை அல்லவோ.